9 நாள் போர் முடிந்தது. துரியோதனன் போய் பீஷ்மரிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய பேரன்கள், உன்னுடைய உறவினர்கள் என்பதனால்தான் இன்னும் பஞ்ச பாண்டவர்களை நீ அழிக்காமல் இருக்கிறாய். நீ ஒரு சபதம் எடு, அவர்களை அழித்து விடு என்று மிக கோபமாக ஆவேசமாக பேசுகிறான். பீஷ்மர் சொல்லுகிறார், நாளை மாலைக்குள்ளாக கட்டாயமாக நான் பஞ்சபாண்டவர்களை அழிப்பேன் என்று சபதம் போடுகிறார். இந்த சபதம் என்ன ஆகிறது? பீஷ்மர் சொன்னால் சொன்னதுதான், அதிலிருந்து மாற்று கருத்து இருக்க இயலாது. சபதம் அப்படியே பாண்டவர்களை சேர்கிறது. கலங்கி போய் நிற்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? திரௌபதி பாதத்திலே விழுந்தாள். பகவான் சொன்னார், திரௌபதி கவலைப்படாதே, என்னோடு வா என்று திரௌபதியை அழைத்து கொண்டு போகிறார். மாலை நேரம், அப்படியே இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது, லேசாக மழை தூறிக்கொண்டிருக்கிறது. திரௌபதியும் அவளும் நடந்து போகிற பொழுது பீஷ்மர் தங்கியிருக்கக்கூடிய அந்த படை வீடு, அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தின் இடத்திற்கு அருகிலே போகிற பொழுது மழை நேரம், அவள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த செருப்பிலே லேசான சலங்கைகள் இருக்கின்றன. ஆகையினால் அவள் நடக்கிற பொழுது சப்தம் வருகிறது. யார் வருகிறார்கள் என்று தெரியக்கூடாது என்று பகவான் நினைக்கிறார். ஆகையினாலே பகவான் என்ன சொன்னார்? உன்னுடைய செருப்புகளை கழட்டி என் கையிலே கொடுத்து விடு, நான் வைத்துக் கொள்கிறேன். நீ உள்ளே போய் பீஷ்மரை நமஸ்காரம் செய் என்று சொன்னார். திரௌபதி அமைதியாக உள்ளே சென்றால், இருண்ட சூழல், அவர் அப்படியே கண்களை மூடி படுத்திருக்கிறார். திரௌபதி போய் அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்கிறார். யார் நமஸ்காரம் செய்கிறார் என்று அவருக்கு அந்த மசண்டை என்று சொல்லக்கூடிய இருள் சூழ்ந்த நேரத்திலே தெரியவில்லை. ஒரு பெண் செய்கிறாள் என்று சொன்ன உடனேயே அவளுடைய வார்த்தை, அந்த பீஷ்மருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் இந்த விளக்குகள் தூண்டப்படுகிறது. திரௌபதியினுடைய முகம் தெரிகிறது. இவருக்கு அப்பொழுதுதான் தான் செய்த சபதம் ஞாபகத்துக்கு வருகிறது. தான் இப்பொழுது தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் வேற செய்து விட்டார். அப்பொழுது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கான அறிவு உனக்கோ பஞ்சபாண்டவர்களுக்கோ கிடையாது. இதற்கு பின்னாலே ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே என்று பகவானை நினைத்து கொண்டே கேட்கிறார். அப்பொழுது வெளியே பார்க்கிறார். திரௌபதியினுடைய கால் செருப்புகளை கையிலே ஏந்தி கொண்டு மழையிலே நின்று கொண்டு இருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். அப்படியே பீஷ்மர் கண்ணீர் வடிக்கிறார். பகவானே, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பக்தையினுடைய செருப்புகளை கையிலே தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய மிகப்பெரிய கருணையை நாம் என்ன செய்ய முடியும்? பஞ்சபாண்டவர்களுக்கு நீ துணையாக இருக்கும் வரை யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய சபதம் சபதமாகவே இருந்து விட்டு போய்விடும். ஆகையினாலே உன்னுடைய சித்தப்படியே இந்த பிரபஞ்சம் நடக்கட்டும் என்று பீஷ்மர் பகவானுடைய கால்களிலே விழுந்தார். அவர் தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் செய்த அந்த தன்மை இருக்கிறதே, அது காப்பாற்றப்பட்டு விட்டது என்பது உலகம் அறிந்த செய்தி.